கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 13/10/2025 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய காலவேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். You will be blessed more than any other people. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்களை திங்கட்கிழமை இந்த காலவேளையிலே நாம் சிந்தித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று. உதாரணமாக இவ்விதமாய் சொல்வோமே, முழு உலகத்திலேயும் 900 கோடி ஜனங்கள் இருக்கிறாள் என்று சொன்னால், இந்த 900 கோடி ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஒருவேளை நீங்கள் இந்தியாவில் இருக்கிற தேவ பிள்ளைகளாக இருந்தால், இந்தியாவில் ஏறக்குறைய 146 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். 146 கோடி ஜனங்களிலும் நீங்கள் விசேஷமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். தமிழகத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய 9 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த 9 கோடி ஜனங்களிலும் நீங்கள் விசேஷமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருவேளை நீங்கள் திருச்சி பட்டணத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் சுமார் 40 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த 40 லட்சம் ஜனங்களிலும் நீங்கள் விசேஷமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதங்களை குறித்து உபாகமம் 28ஆம் அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3 வசனங்கள் மற்றும் 8 வசனங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். அந்த வசனங்கள் படிக்கப்படும் பொழுது, சொல்லப்படும் பொழுது என்னோடு இணைந்து ஆமேன் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். You will be blessed in the city and blessed in the country. நீங்கள் wherever you go, you will be blessed. எங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பார். உள்ளேயும் வெளியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை விவசாய நிலங்கள் இருக்குமேயானால் அதிலும் ஆசீர்வாதம். ஆடு மாடு மிருக ஜீவன்கள் இருக்குமேயானால் அதிலும் ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெருக்கம். The fruit of your womb will be blessed, and the crops of your land, and the young of your livestock, the calves of your herds, and the lambs of your flocks. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்த வசனம், நம்முடைய ஆகார விஷயத்திலையும் திருப்தியாக்குகிறார். உன் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Your basket and your kneading trough will be blessed. நீங்கள் வெளியே போகும் பொழுதும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரும் பொழுதும் போகும் பொழுதும் ஆசீர்வாதம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். You will be blessed when you come in and blessed when you go out. கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். நம்முடைய களஞ்சியங்கள், ஒருவேளை குடோன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு இடம். இன்றைக்கி ஒரு வேளை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அப்படி கூட நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். The Lord will send a blessing on your barns and on everything you put your hand to. The Lord your God will bless you in the land He is giving you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதங்கள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 49:25 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும்
ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். He blesses you with blessings of the heavens above, blessings of the deep that lies below, blessing of the breast and womb. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கடைசியாக ஒரு வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 115:15 சொல்கிறது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். May you be blessed by the Lord, the maker of heaven and earth. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் ஆசீர்வாதமாக நடத்துகிறவர், எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்துகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி வாழும் பொழுது, கர்த்தரை நம்பி நிற்கும் பொழுது, எங்களுடைய பொருளாதாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்களுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கிறவர். எங்களுடைய தேவைகளை அறிந்து பரலோகம் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நல்லவராயிருக்கிறேன். இந்த ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து கேட்கிற, ஹல்லேலூயா, இந்த சத்தத்தை கேட்கிற, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை தேவனாகிய கர்த்தர் தனித்தனியாய் ஆசீர்வதிப்பீராக. வாட் எவர் தே டூ, ஆண்டவரே நீர் அவளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அவங்க ஒரு வேளை சொந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க ஒரு வேளை டாக்ஸி ஓட்டலாம், ஒரு வேளை ஆட்டோ ஓட்டலாம், அவங்க ஒரு வேளை வியாபாரம் பண்ணலாம், அவங்க ஒரு வேளை கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், ஒரு வேளை கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணலாம், கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், ஹல்லேலூயா, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம், ஸ்கூலில் காலேஜில் எங்கே வேணாலும் இருக்கலாம். இந்த ஜெபத்தை செய்கிறதான நேரத்தில் ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயது, முதிர்ந்தவர்கள், பரிசுத்தவான்கள், ஹல்லேலூயா கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் நீர்தாமே தனித்தனியாய் ஆசீர்வதிக்க பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வரக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து இலங்கை பகுதியில் இருக்கிற 6 மாவட்டங்களிலே போதகர் கருத்தரங்கை நடத்துவதற்காக அடிமை செல்லுகிறேன். உங்களுடைய ஜெபங்களிலே ஜெபித்து கொள்ளுங்கள். இலங்கை என்கிற ஒரு பெரிய தரிசனத்தோடு பாரத்தோடு ஆண்டுடைய கிருபையினாலே இதுவரைக்கும் 12 மாவட்டங்களிலே போதகர் கருத்தரங்கை நடத்தி முடித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டும் 6 மாவட்டங்களில் நடத்தி அடுத்த ஆண்டிற்குள்ளாக மீதம் இருக்கிற 7 மாவட்டங்களிலும் போதகர் கருத்தரங்கை நடத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். ஆகையினாலே இந்த ஊழியங்களிலே உங்களுக்கும் பங்கு இருக்க வேண்டும். இதை நிமித்தமாய் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் விரும்பினால் இந்த ஊழியத்திற்காய் ஏராளமாய் தாராளமாய் விதையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.